கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை 3000 கிலோமீட்டர் வெறுங்காலில் ஐயன் ஐயப்ப சுவாமியை தலையில் சுமந்து இருமுடி கட்டி பயணமாகும் பக்தர். பக்தி பரவசத்தில் வழி நெடுக ஆசி பெறும் மக்கள். மாங்கான் சீசனல் அஃபேர் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த காணொளியில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் துங்கநாத்தில் இருந்து கேரள மாநிலம் சபரிமலைக்கு சுமார் 3000 கிலோமீட்டருக்கு இந்த நபர் இருமுடி கட்டி ஐயப்பனை நம்பி பாத யாத்திரையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தை அவர் கடந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் வழிநடுக ஏராளமான ஐயப்ப சுவாமி பக்தர்களும் அந்த இளைஞரை பார்த்து பாதம் தொட்டு வணங்கி திருநீறு பூசிக்கொள்கிறார்கள். வழிநடுக ஏராளமான கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து கொண்டே அந்த சாமி நடந்து செல்லும் நிலையில் அவருக்கு சற்றும் களைப்பே இல்லை என்றும் ஐயன் ஐயப்ப சுவாமியே தன்னோடு பயணமாகுவதாகவும் ஐயன் ஐயப்ப சுவாமியை காண 10,000 கிலோமீட்டராக இருந்தாலும் சாதாரணமாக தன்னால் நடக்க முடியும் என்றும் அது ஐயப்பன் தனக்கு கொடுத்த அருள் என்றும் கூறிக்கொண்டே பயணமாகும் அந்த சாமியை வழிநெடுக ஏராளமான விவசாயிகளும் பக்தர்களும் பொதுமக்களும் ஐயப்ப பக்தர்களும் வணங்கி திருநீறு பூசிக்கொண்டு ஐயன் ஐயப்பனை வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த காட்சி வலைதளத்தில் வெளியிடப்பட சுவாமியே சரணம் ஐயப்பா என பக்தி பரவச கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன.